அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து இப்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 15வது வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய தேவன் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் இன்றைக்கு இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையும் அதுதான், நான் உன்னை கைவிடுவதில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் அவிதமான ஒரு சூழ்நிலைகளிலே இருக்கலாம். நம்முடைய வாழ்வு அவிதமான ஒரு கேள்விக்குறியான நிலையிலே இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு அருளப்படுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபை மையமாக வைத்து இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது, யாக்கோபுக்கு சொல்லப்பட்டபடியினாலே அவருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து பார்க்கும்போது, அவர் ஒரு கைவிடப்பட்ட நிலையிலே இதுவரை வீட்டில் இருந்தவர், தாய் தகப்பனுடைய அரவணைப்பில் இருந்தவர். அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு தனியாக அவர் ஒரு வனாந்தரத்தில் இரவு தூங்குகிறதான ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் கைவிட்டிருக்கலாம்ப்பா, ஆனா நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திற்கெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். நாம் எல்லாரும் அறிந்ததுதான், யாக்கோபுடைய தாயார் அவர்கள் ரெபேக்காள், அவருடைய தகப்பனார் ஈசாக்கு. பாருங்க, ஈசாக்கினிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தாயார் யாக்கோபுக்கு உதவிகரமாய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் முதலாவது பிறந்தவன், ரெண்டு பேருமே ரெட்ட பிள்ளைகள், ஏசாவும் யாக்கோபு ரெட்ட பிள்ளைகள் தான். ஆனாலும் முதல்ல பிறந்தவன் ஏசா. அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்கிறதான கூடுதல் ஆசீர்வாதம் உண்டு. இன்னும் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உண்டு. இவைகளை தகப்பனுடைய கடைசி நாட்களில் பெற்றுக்கொள்ளும்படியாக ஏசாவுக்கு தகப்பனால் செய்தி தரப்படுகிறது. ஏசா அதற்காக வனத்தில் போய் வேட்டையாடி நல்ல உணவுகளை சமைத்து வருவதற்குள்ளாக தாய் கொடுத்ததான ஆலோசனை, ரெபேக்காள் அவர்கள் அவருடைய கவனிங்க, அவருடைய மகனுக்கு கொடுத்த, யாக்கோபுக்கு கொடுத்த ஆலோசனை தான் இது. நீ மந்தையில் போய் நல்ல அந்த கன்றுக்குட்டியெல்லாம் கொண்டு வா, நான் அதை அழகாய் சமைத்து தருகிறேன், நீ தகப்பனிடத்தில் போய் இதை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். யாக்கோபு அதற்கு பயப்படுகிறார். தகப்பனார் அதை கண்டுபிடித்து சமைத்து விட்டார் என்றால் அது வாழ்க்கை முழுவதும் அது நல்லா இருக்காதேன்னு சொல்லி தாய் சொல்றாங்க, எதுவானாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி சொல்லுகிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள். எதுவானாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ செய் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இவர் காரியத்தில் இறங்கினார், கச்சிதமாய் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். ஆனால் நடந்தது என்ன? ஏசா வந்தார், தகப்பனிடத்தில் போனா, ஈசாக்கு சொல்லிவிட்டார், தம்பி நீ இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போயிட்டான், அவருக்கு கண் பார்வை தெரியல, தடவி பார்த்தார், சந்தேகம் இருந்தது, ஆனாலும் ஆசீர்வதித்தார்.
அதனால திரும்ப உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லைப்பா என்று சொன்ன உடனே அவன் நினைச்சான், இவனை என்ன செய்யணும், என் தம்பி என்னை ஏமாத்திட்டான், யாக்கோபு என்னை ஏமாத்திட்டான், அதனால இவனை இன்றைக்கா இருந்தாலும் என்ன செய்யணும், கொன்று போட வேண்டும். இந்த செய்தி தாய்க்கு வருகிறது. நேற்று வரை சொன்னார்கள் அந்த தாயார் தான், என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு சொல்றாங்க, நீ உயிரிழப்படுன்னா என்ன செய்ய, எங்க ஆமா அவங்க மாமா வீட்டுக்கு, என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு நீ புறப்பட்டு போய்விடு. தகப்பனும் சொல்றாரு, அதாப்பா சரி, நீங்க 2 பேரும் இங்க இருந்து சாகிறத விட நீ தப்பி போயிரு, அவன் இங்க அமைதியா இருப்பா, நீ அங்க போய் என்ன செய்து கொள்ளலாம். இதுதான் பாருங்க, அதற்காக தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. உன் அம்மா இப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க, கைவிட்டுருவாங்க. உன்னுடைய தகப்பன் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனாலும் வீட்டில் இருக்க முடியலையே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த சொன்ன வார்த்தையை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட நிலைகள் தான் நமக்கு சில நேரங்களில் வந்துருது. சிலர் சொல்லுவாங்க, ஆனா செய்ய முடியாமல் போயிடும். வேணும்னு இல்லை, அவங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும், நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த நேரத்தில் அவங்களாலும் செய்ய முடியாது, நம்மளாலும் அவர்களிடத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது, கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் மனிதன் அவனுடைய வாழ்வு அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, சில காரியங்களை இந்த பகுதியை மையமாக வைத்து அந்த நம்முடைய ஆண்டவர் யாரை கைவிடுவதில்லை என்று சொல்லும்போது, எரேமியாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். எரேமியா 51:5. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும், யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. அல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 51:5 யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த இஸ்ரவேல் யார்? அவர்தான் யாக்கோபின் சந்ததி. யாக்கோபுக்கு இன்னொரு பேர் என்னது? இஸ்ரவேல். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அழைக்கப்படுகிறார். அந்த இஸ்ரவேலை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, இஸ்ரவேலை கர்த்தர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கிறோம், இஸ்ரவேல் வம்சத்தாராய் இருக்கிறோம். அந்த யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்ல பெயர் மாற்றம் பெற்று அவருடைய சந்ததியாய், அவருடைய வம்சமாய், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் என்கிறதான பெயரோடு இஸ்ரவேலராய் இருக்கிறோம். நம்மை பார்த்து சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தரால் கைவிடப்படவில்லை. அல்லேலூயா. யூதாவும் இஸ்ரவேலும் கர்த்தரால் கைவிடப்படுவது இல்லை. தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய கர்த்தரால் கைவிடப்படுவது இல்லை. இந்த கைவிடப்படுதல் என்பது எங்கே ஏற்படுகிறது என்றால், ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை வரும்போது கைவிட்டுருவாங்க. அப்படிதானே? அது வரைக்கும் அவங்களால முடியும். ஆனா ஒரு கட்டம் தாண்டி போகும்போது, அவங்க தப்பிக்கிறதே பெரும்பாடா இருக்கும்போது மனிதர்கள் நம்ம என்ன செய்து விடுவார்கள். ஆமா, அங்க சொன்னதும் வராது, செய்யறதும் வராது. ஆண்டவர் அப்படி அல்ல, இக்கட்டான நிலையிலும் நம்மை கைவிடாமல் இருக்கிறவர் தான் நம் தேவன். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலுக்கு அப்படி ஒரு 3 சூழ்நிலைகள் வந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், யாரை கர்த்தர் கைவிடவில்லை? கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை கர்த்தர் கைவிடுவதில்லை.
அவர்களுக்கு வந்ததான 3 முக்கியமான சூழ்நிலை. ஒன்று, பார்வோனால் துரத்தி கொண்டு வரப்படுகிறார்கள். பாருங்க, எகிப்திலிருந்து விடுதலையானது ஒரு பெரிய விஷயம்தான். அதை விட ஒரு ஆபத்தான விஷயம், எகிப்திலிருந்து அவங்க விடுதலையாக்கப்பட்டு வந்தாலும் பார்வோன் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறான்? துரத்தி கொண்டிருக்கிறான். ஒரு வழியா அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. யார் சொல்லி வந்தாங்க? இந்த ஜனங்களுக்கெல்லாம் தேவனை விட மோசே அதிகமா பார்த்தாங்க. மோசே சொன்னார், கூப்பிட்டு வந்துட்டாரு. அதனால இப்ப எல்லாரும் என்ன செஞ்சாச்சு? மோசையை நம்பி லெப்ட் ரைட் போட்டு எல்லாரும் பின்னாடி வந்தாச்சு. இப்ப சூழ்நிலை மாறிவிட்டது. என்ன ஆயிடுச்சு? முன்னே செங்கடல், பின்னாடி யார் வரா? பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான நெருக்கடியான சூழ்நிலை. இப்ப பாருங்க, அந்த மோசே கூட என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செய்ய முடியாது. அதனாலதான் இவங்க ஆண்டவரோட மோசே அதிகமா எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் மோசைகிட்ட எதா இருந்தாலும் போய் சண்டை பிடிப்பாங்க, கல்லெடுத்து அடிக்க நிற்பாங்க. மோசைகிட்ட கேட்கிறாங்க, ஐயா நாங்க ஒழுங்கா எகிப்துல இருந்தோம், உட்டியரா நீரு கூப்பிட்டு வந்திரு. பப்பார் முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி அவன் துரத்திட்டு வரான், என்ன நடக்கும்னு தெரியாது. இக்கட்டான சூழ்நிலை அங்கே நடந்தது நமக்கு தெரியும். அங்கே கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவர்களை செங்கடலை பிளந்து அதிலே வழி உண்டாக்கி. இக்கட்டான சூழ்நிலை. ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட பார்வோன் துரத்துகிற சூழ்நிலை நமக்கு வரும். பார்வோன் யார்? எகிப்தின் ராஜா, எகிப்தின் சக்கரவர்த்தி. இன்றைக்கு பார்வோனாய் கருதப்படுகிறவர் யார்? இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கிற பிசாசானவன். அவன் துரத்தும் போது இந்த உலகத்தில் இருக்கிற யாருனாலையும் நம்ம என்ன செய்ய முடியாது? காப்பாற்றவே முடியாது. அதான் நெருக்கடியான சூழ்நிலை. மற்ற நேரத்தில் இப்போ யாராவது ஒருத்தர் நமக்கு தீமை செய்ய வந்தா நம்ம நியாயப்பிரகாரம் என்ன செய்வோம்? லீகலா போய் காவல்துறையிலையோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களையோ சொல்லி, இவன் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறான், எனக்கு எதிரியா இருக்கிறான், எனக்கு ஆபத்தை உண்டு பண்ண நினைக்கிறான் அப்படின்னு போய் சொல்லலாம். ஆனா சாத்தானை துரத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். யாருனாலையும் முடியாது. அவனுடைய கரத்திலிருந்து காப்பாற்ற யாருனாலையும் முடியாது. அப்படிப்பட்ட நிலைகளும் நம்முடைய வாழ்விலை வருகிறது. அவனுடைய துரத்துதல், அவனுடைய பயமுறுத்துதல் வருகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் இஸ்ரவேலை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அதைத்தான் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, இவங்க ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவர்களை அந்த செங்கடலை விட்டு கடந்து வர பண்ணிவிட்டார். வந்துட்டாங்க. வந்து 15ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பாட்டெல்லாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி புறப்பட்டு வருகிறார்கள். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப சாத்தான் அங்க ஒரு கிரிட்டிக்கல் பிரச்சனை வருது, ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த இடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றி கைவிடாமல் கொண்டு வந்துட்டார். நம்முடைய வாழ்க்கையில அப்படி வரும், காப்பாற்றுவார், கைவிட மாட்டார். அடுத்தது பாருங்க, இவங்களுக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்போ வந்தாச்சு 3 நாள் என்ன இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. வந்து பார்த்தா கொஞ்சம் தண்ணி கிடைச்சது. அதுவும் எப்படிப்பட்ட தண்ணி? மாறா கசப்பான தண்ணி. உடனே இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. உடனே மோசைட்ட சண்டைக்கு போயிட்டாங்க. பாருங்க, ஒரு தேவை வரும்போது நமக்கு பிரச்சனை அதுதான். சாத்தான் ஒருத்தன் யாருகிட்ட போய் கேட்கிற? இப்ப தேவை வந்து விட்டது. தேவையிலும் தண்ணி இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட தேவைகள் நம்முடைய வாழ்வில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இருக்குது, ஆனா அதை பயன்படுத்த முடியல. அப்படிதானே சிலருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கிறது. வீடு இருக்கு, ஆனா சமாதானமா குடியிருக்க முடியல. இடம் இருக்கு, ஆனா சமாதானமா இருக்க முடியல. வருமானம் இருக்குது, ஆனா அதை சமாதானமா அனுபவிக்க முடியல. அப்ப பாருங்க, அங்க இருந்தது, தண்ணி இருந்தது, ஆனா அதை என்ன செய்ய முடியல,
குடிக்க முடியாத தண்ணியாய் இருந்தது. தேவை, இக்கட்டான ஒரு தேவை இது. அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவருடைய செயல் அங்கே நாம் தெரியும். யாத்ரா 15ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 27 வரை வாசிக்கும் போது, அங்கே தண்ணீர் இல்லாமல் அவர்கள் தவித்த போது அந்த மாறாவை கர்த்தர் மதுரமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய தேவைகளின் மத்தியில் இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளிலே கர்த்தர் என்ன செய்கிறதில்லை? நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட தேவையில இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாருங்க, சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பண நெருக்கடியில் இருக்கிறோம், ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறோம் சொல்லிட்டு அவங்க சிலர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். சிலருக்கு ஒண்ணுமே இருக்கா, கஷ்டத்தில் இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய பணமே வெளியில நிறைய போயிருக்கு பாஸ்டர், யாருமே திருப்பி தரல, அது வந்தாலாவது என்ன செய்யலாம், போதும் நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, பாருங்க, அவங்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைதான். ஆனா இப்போ அவங்களுக்கு என்ன இருக்கு, சூழ்நிலை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கிறது. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தர வேண்டிய சம்பளம் தரப்படவில்லை, அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் இருக்கிறது, ஆனா இப்ப எப்படி இருக்கிறாங்க, ஒரு தேவையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலும் நம்முடைய கர்த்தர் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். சொல்லுவோம் ஹல்லேலூயா. பாருங்க, சாத்தான் துரத்தி கொண்டு வரும்போது ஆண்டவராகிய தெய்வம் நம்மை கைவிடுவதில்லை. ஒரு தேவையின் மத்தியில் இருக்கும். இப்படிப்பட்ட தேவை யார் சரி செய்ய முடியும்? யார் சரி செய்ய முடியும்? நம்ம சொல்லிக்கலாம், யார் சரி செய்வார்கள்? சரி செய்ய முடியாது. அப்படி யாராலும் முடியாத காரியத்தில் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்துகிறார். பாருங்க, அடுத்து 14ஆம் அதிகாரத்தில் பார்வோன் துரத்தினார். 15ஆம் அதிகாரத்தில் தேவை வந்தது. யாத்ராம் 17ஆம் அதிகாரத்தில் போகும்போது இப்ப அமலேக்கியன் வர்றான். இப்ப 2 பிரச்சனையை கடந்து வந்தாச்சு. இந்த 2களையுமே வேற யாருனாலும் உதவி செய்ய முடியாது. கர்த்தர் என்ன செய்தார்? கைவிடாதவராய் இருந்து காப்பாற்றினார். இப்ப 3வது பிரச்சனை என்னன்னா, அமலேக்கியன் யுத்தத்துக்கு வருகிறார். அல்லேலூயா. நாம ஏற்கனவே ஒரு செய்தியில பார்த்தோம், இந்த அமலேக்கியன் வேற யாரும் இல்லை, நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரம். பாருங்க, இப்ப வேற யாருனாலையும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்காக வாழ முற்படும் போது நம்முடைய சரீரமே இப்ப என்ன செய்யுது? நமக்கு விரோதமாய் நிக்குது, நமக்கு எதிர்த்து நிற்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இதை யாருகிட்ட போய் சொல்றது? இதை யாருகிட்ட சொல்றது? யாருகிட்ட இருந்து உதவி வாங்குறது? அந்த நேரத்திலும் அந்த அமலேக்கை ஜெயிக்கும்படியாய் 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இருந்து 13ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க முடியும். அந்த அமலேக்கையும் ஜெயிக்கும்படியாக, மாம்சத்தை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை கைவிடாமல் வெற்றி பெற செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. எப்படிப்பட்ட யாருக்கென்றால் இஸ்ரவேல் ஜனத்திற்கு, என்னுடைய ஜனத்திற்கு. எப்படிப்பட்ட நிலை? பார்வோன் துரத்தி கொண்டு வரும்போது யாரும் வந்து உதவி பண்ண முடியாது. பிசாசு துரத்தும் போது யாரு வந்து உதவி பண்ண முடியும்? அது பாருங்க, தேவையின் மத்தியிலே இது ஒரு இக்கட்டான ஒரு வித்தியாசமான ஒரு தேவை. இந்த இடத்துல யாரு வந்து உதவி செய்ய முடியாது. நம்முடைய மாம்சம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு, நம்முடைய நல்ல ஆண்டவருக்குள்ளாய் வாழ்விற்கு எதிராய் நிற்கிறது. இதுல போய் யாரு ஹெல்ப் பண்ண முடியும்? ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாத கர்த்தர் நம்மையும் கைவிடாதவராய் இருக்கிறார். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். பாடலாமா? யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார்.
கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. இங்கே முதலாவது நாம் பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். 3 சூழ்நிலைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமையும் எளிமையுமானவர்களை இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை கைவிடாதவர் அதே நேரத்தில் அந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்குள்ளாய் இருக்கிற சிறுமையும் எளிமையுமானவர்கள் இருக்கிறார்கள். சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள். அப்படிப்பட்டதான சிறுமையும் எளிமையுமானவர்கள் நமக்கு தெரியும். அவர்கள் எதிலும் பெரியவர்கள் அல்ல, உயர்ந்தவர்கள் அல்ல, அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள். அவர்களையும் கர்த்தர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா என்பதாக இங்கே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்கேயே ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி இந்த சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய வாழ்விலே சந்திக்கிறதான 3 பிரச்சனைகள் பாருங்க. சமுதாயத்தில் பெரிய அளவில் இருக்கிறவர்களுடைய வாய்ஸ், அதாவது அவருடைய குரல் என்ன செய்யும்னா எடுபடும். சிறுமையும் எளிமையுமானவருடைய குரல் எப்போதுமே என்ன செய்யாது, அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. 1000 பேர் வந்து நின்று சத்தம் போட்டு குரல் எழுப்பினாங்கன்னா அரசாங்கத்தை கவனம் ஈர்ப்பதற்கு. அதனால தான் இந்த போராட்டம், இந்த தர்ணா, சாலை மறியல்லாம் எதுக்காக? உடனே அவங்க கேட்ட கோரிக்கை நடக்குதா? இல்லை, அரசாங்கத்தை கவனம் ஈர்க்கும்படியாக செய்கிறார்கள். சிலது நடக்குது பாருங்க. அதுக்கு ஒரு பெருங்கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள். எங்க எந்த போராட்டத்திலேயாவது, எந்த தர்ணாவிலேயாவது, எந்த சாலை மறியலிலேயாவது 2 பேர் போய் செய்திருக்கிறது பார்த்துருக்கீங்களா? அதான் சிறுமையான கூட்டம், அதான் எளிமையான கூட்டம். அதை கையாளுவது என்பது ஈஸி, அவ்வளோதான். 2 பேர் 10 பேர் போய் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும்னு நினச்சாங்கன்னா அழகாக தூக்கிட்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, கொஞ்ச நாளைக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சிறையில் வச்சிருவாங்க. இதே ஒரு 4000 பேர், 5000 பேர், 10,000 பேர் ஒரு பெரும் கூட்டம் இருக்குதுன்னா அங்கே ஒரு பதட்டம் வரும். அடுத்து என்ன நடக்குமோன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வர்றதை பார்த்துருக்கோம் பாருங்க. இந்த சிறுமையும் எளிமையானவர்களுடைய, நான் எதுக்காக சொல்றேன்னா, அவங்களுடைய வாய்ஸ், அவருடைய அந்த காரியத்தை கேட்பதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு அப்படிதான். பெரிய ஆளுக சொன்னா கேட்கிற ஆள் இருக்கு. சமுதாயத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் சொன்னா, எல்லா வீட்டிலும் உயர்ந்தவர்களாக இருக்கிறவர்கள் சொன்னா கேட்க ஆள் இருக்கு. நீங்களும் நானும் போய் சொன்னா யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையும் மாணவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறாரா? அந்த நேரத்தில் அவர்களை கைவிடாமல் இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்றார், 69ஆம் சங்கீதத்தில் 33வது வசனத்தில், எளியவரின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்படி நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய சத்தம், நம்முடைய வாய்ஸ், நம்ம என்ன கேட்கிறோமோ அதற்கு செவி கொடுக்கிற கர்த்தர். இந்த வசனத்திலேயே அதை நாம் வாசித்தோம். நான் அவர்களுக்கு செவி கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
பெரிய ஆளுங்க வந்து பேசினா எல்லாரும் கேட்பாங்க. ஆனா சிறுமையும் எளிமையுமானவர்கள் ஒரு சின்ன கூட்டம், ஒரு அற்பமான நபர் போய் சொல்றதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவர்களே, உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டு உங்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவர் கூட இருக்கிறார். அந்த நேரத்தில் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். அடுத்தது இந்த சங்கீதக்காரர் இன்னொரு சூழ்நிலையை சொல்றாரு. 140:12 சங்கீதம் 140:12 எளியோரின் நியாயத்தை விசாரிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதுவும் அதே மாதிரிதான் பாருங்க. ஒரு பெருங்கூட்டம் அவங்க வந்து நியாயம் கேட்கும் போது அவர்களுக்கு நியாயமோ அநியாயமோ அவங்க பக்கம் என்ன போயிடும், நியாயம் போயிடும். ஆனா சிறுமையான ஒரு கூட்டம், எளியவர்கள், அவங்க போய் நியாயம் கேட்க போனா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு நியாயமே இருந்தாலும் நியாயம் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது, அப்படிப்பட்ட மக்கள் நிறைந்த சமுதாயம் இது, அப்படிப்பட்டதான எல்லாமே இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு சின்ன கூட்டம் போய் ஒரு சின்ன ஒரு 2 பேர் 3 பேர் போய் நியாயத்தை கேட்டா இன்னைக்கு அதற்கு நியாயம் சொல்லுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவருடைய நியாயத்தை அவர் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. விசாரிக்கிறவராய் இருக்கிறார். விசாரித்து நியாயத்தை விசாரித்து அவர் கைவிடாதவராய் இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது 72ஆம் சங்கீதத்தின் 12வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும், அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடுவிக்கிறார். பாருங்க, அந்த 3 வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள். அதனாலதான் இந்த வசனங்களை சொல்லுகிறேன். பாருங்க, முதலாவது எளியவரின் சத்தம், அந்த விண்ணப்பம், அதற்கு செவி கொடுக்கிறார். 2வது அவருடைய நியாயத்தை விசாரிக்கிறார். 3வது அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கிறார். அவங்க சிக்கல்ல இருந்தா, அவங்க இடையூறுக்குள்ளாய் இருந்தா அவர்களை விடுவித்து ஆண்டவர் கைவிடாமல் இருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. பாருங்க, சிறுமையும் எளிமையுமானவர்கள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு சட்டை பண்ணாத இந்த உலகம், கண்டுகொள்ளாத உலகம், இன்னும் அவருடைய நியாயத்தை விசாரிக்க முற்படாத இந்த உலகத்தார் மத்தியிலே இன்னும் சிறுமையும் எளிமையுமானவர்கள் அடைபட்டு கட்டப்பட்டு இருக்கிறதான சூழ்நிலை அவர்களை விடுவிக்கால் இல்லை. இப்படிப்பட்ட 3 நிலைகளிலும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை கைவிடவில்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு முன்ன என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. இந்த அம்மா அனுப்பி விட்டாங்கல்ல, யாக்கோபு அனுப்பினாங்கல்ல, இந்த அப்பா யாக்கோபு அனுப்பினார்ல, அதே இது ஏசா கிட்ட ஏதாவது பண்ண முடிஞ்சதா? ஏன் பண்ண முடியல? யாக்கோபு தான் சின்னவன், யாக்கோபு தான் எளிமையானவன், போனா போயிருவா. ஏசா என்ன செய்ய மாட்டான், அவன்கிட்ட காரியம் நடக்காது. பாருங்க, சிறுமையும் எளிமையுமானவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்க தாய் தகப்படுக்க முடியல. அவனுடைய நியாயப்படி பார்த்தா யாக்கோபு செய்ததில் எந்த தவறும் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். அவனா வேணும்னு போய் பண்ணா, அம்மா சொன்னாங்க, அம்மா சொன்னதுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அப்பா ஆசீர்வதித்தாரு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எங்க அம்மா அனுப்பி விட்டாங்க, எங்க அப்பா என்னை ஆசீர்வதித்தாரு. இப்ப அண்ணன் எதிராக வர்றான், இப்ப அவன்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியது யாருடைய வேலை? நியாயத்தை விசாரித்து இவனை வைக்க வேண்டியது யாருடைய வேலை? தகப்பன் தாயுடைய வேலை. இப்ப அவங்களே சொல்றாங்க போப்பா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் உன்னைய கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. நீ சிறுமைப்பட்டு வந்திருக்கிற, நீ எளியவனாய் வந்திருக்கிறாய், விடுவிக்கப்படாத நிலையில் இருக்கிறாய், நான் உன்னை விடுவித்து கொண்டு வருவேன் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்க முடியும், இன்னும் யாரை ஆண்டவர் கைவிடுவதில்லையா? சங்கீதம் 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 9ஆம் சங்கீதம் 10வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே,
கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே 9ஆம் சங்கீதம் 10வது வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. முதல்ல என்ன பார்த்தோம்? இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடுறதில்லை, 3 சூழ்நிலை. அடுத்தது சிறுமையும் எளிமையுமானவர்களை கைவிடுவதில்லை, அது 3 சூழ்நிலையில ஆண்டவர் கைவிட மாட்டேங்கிறார். அப்புறம் பாருங்க, தேவனின் முகத்தை தேடுகிறவர்களை. அல்லேலூயா. நம்ம பாருங்க, தேவனின் முகத்தை தேடணும். கைவிடப்பட்ட நிலையில தேவனின் முகத்தை தேடும்போது அவர் கைவிடுவதில்லை. நம்முடைய சூழ்நிலை இப்ப கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற பின்னணி ஒருவேளை அது பலமா இருக்கலாம் அல்லது பலவீனமா இருக்கலாம். நம்ம கிட்ட பொருளாதாரம் பலமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் பலமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம இப்ப யோசிக்கவே கூடாது. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்களாய், அல்லது எப்பவுமே தேவனுடைய முகத்தை தேடிக்கிட்டே இருந்தோம்னா இங்க அந்த லாஸே நமக்கு வராது. அல்லேலூயா. பாருங்க, 3 பேரை நான் உங்களுக்கு அதற்கு காண்பிக்கிறேன். பாருங்க, 3 பேருமே பெரிய ஆட்கள். அவர்கள் தேவனுடைய முகத்தை தேடி கைவிடப்படாதிருந்தவர்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் 27ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே தாவீது ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 27ஆம் சங்கீதம் 8வது வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அல்லேலூயா. சொல்றவர் யாருங்க? ராஜா. அவர் சொல்றாரு, உம்முடைய முகத்தை தான் யார் தேடுவேன். அவர் யாரை தேடி போகணும் பாருங்க. ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை. அந்த ராஜாவுக்கு பக்கபலமும் பின்பலமும் இல்லாமலா இருந்திருக்கும். பெரிய ராஜா. ராஜானா தெரியும்ல, அவர் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. அவர் உத்தரவு போட்டாங்க, காரியம் நடக்கும். அவ்வளவு ஒரு பெரிய மன்னராட்சி என்பது அதுதான். அங்க போய் அவரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்த வேண்டியதே இல்லை. இன்னைக்கெல்லாம் அப்படி செய்ய முடியாது. இன்னைக்கு ஆனாலும் அப்படி செய்ய துணிகிறார்கள். அது வேற, அது நம்மளுக்கு வேண்டாம். பாருங்க, இவர் ராஜா, இவர் உத்தரவு ஓட்ட நடக்கும். ஆனா அவர் சொல்றாரு, உம்முடைய முகத்தை நான் என்ன செய்வேன்? தேடுவேன். உம்முடைய முகத்தை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்மளும் அப்படி இருக்கணும். நமக்கு ஒருவேளை ஒரு இடம் குறைபட்டாலும் ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி இருக்கலாம். சரி, பரவாயில்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். பாருங்க, அந்த நேரத்தில் அதை தேடக்கூடாது. நம்ம ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடுகிறோம், உம்முடைய முகத்தை தேடுகிறோம். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார், உம்முடைய முகத்தை தேடுகிறோம். அடுத்தது இன்னொரு நபர் இருக்கிறார் பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதிலே தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் கர்த்தருடைய முகத்தை தேடினவர். வாசிங்க 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. பாருங்க, கர்த்தரை தேடின முகம், தேவனுடைய முகத்தை தேடின தானியேல். அவர் பெரிய சாம்ராஜ்யத்தில் ராஜா அரண்மனையில் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர். ராஜாக்களுக்கே ஆலோசனை கொடுக்கிறதான ஒரு பெரிய கில்லாடியாகும் தானியேல். அவரும் என்ன, யாரைத்தான் தேடுறாரு? தேவனுடைய முகத்தை தேடுகிறார். அல்லேலூயா. அங்கேயும் பிரச்சனை வந்தது. ராஜாவுக்கே உதவிகரமான ஆள். அங்கேயும் இவர் வாழ்க்கையில் என்ன வந்தது? ஆனா அவர் தேவனுடைய முகத்தை தேடினபடினால் கர்த்தர் அவரை கைவிடவில்லை. அல்லேலூயா.
அதுபோல எசேக்கியா ராஜாவை குறித்தும் எரேமியா 26:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ராஜா. இப்ப பாருங்க, இந்த ராஜாக்கள் சொல்லுகிறார்கள். ராஜாவுக்கு உதவிகரமாய் அரண்மனையில ஒரு பெரிய அரசு அதிகாரியா இருந்த தானியேல் ஒரு பெரிய அதிபதி தான் வரும். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய முகத்தை நான் தேடினேன், கர்த்தர் என்ன செய்யவில்லை, கைவிடவில்லை. அல்லேலூயா. அதான் நம்ம இங்கே சொல்லப்பட்டிருக்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்கிறதில்லை, கைவிடுவதில்லை. நம்ம எல்லா நிலைகளிலும் நமக்கு பாருங்க, சில இடங்கள்ல வாய்ப்புகள் இருக்கலாம், அதை ரெண்டாவதா வச்சுக்கணும். அதை ரெண்டாவதா வச்சுக்கணும். முதல்ல ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு நம்ம ஒரு செயலை செய்ய போறோம்னா நமக்கு எல்லாமே இருக்குது, இல்லைன்னா பரவாயில்ல. சிலர் இல்லாத நேரத்துல தான் போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றது இருக்குது. ஆனாலும் முதல்ல போய் ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை இன்னைக்கு செய்ய ஆரம்பிக்க போறேன். ஒரு புது காரியமா இருக்கலாம், அல்லது ஒரு செயலா இருக்கலாம், அல்லது அனுதின வேலையா இருக்கலாம். அதுக்கு எல்லாமே இருக்கு, என்கிட்ட எல்லாம் வாய்ப்பா இருக்கு. தாவீது மாதிரி ஒரு ராஜா, தானியேல் போல ஒரு அரசு அதிகாரி, எசேக்கியா போல ஒரு ராஜா, எல்லாமே இருக்கு, அவசியமானது எல்லாமே இருக்கு. ஆனாலும் தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதனால நமக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மாத்திரமல்ல, எல்லாமே இருக்கும்போது கூட நாம் என்ன செய்யணும், தேவனுடைய முகத்தை தேடுவோமானால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறுச்சு. அதனாலதான் இந்த 3 பேர்த்த உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். தாவீது ராஜாவாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை என்ன செய்தது, அவருடைய ராஜ பதவி என்ன செய்யல, ஒன்றும் இல்லைங்க. அவனுடைய மகனிடத்துல இருந்து கூட அவரை பாதுகாக்க முடியல. உண்மைதானா? ஆமாவா இல்லையா? தானியேல் அப்படிதான், ஒரு பெரிய அரசு அதிகாரியா இருந்தாலும் அந்த ராஜாவாலேயே என்ன செய்ய முடியல, இந்த தானியேலை காப்பாற்ற முடியல. எசேக்கியா அப்படிதான் ராஜா, ஆனா தனக்கு வந்த வியாதி ஆண்டவர் கொடுத்ததான ஒரு அவருக்கு கொடுத்த ஒரு தண்டனை, அதுல இருந்து தப்பிக்கொள்ள முடியல. பாருங்க, இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல தேவனை தேடும் போதுதான் கைவிடப்படாமல் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம அப்படியும் போயிடக்கூடாது. எல்லாம் இருக்குது எனக்கு, இப்ப ஆண்டவரை தேட வேண்டிய சிலர்லாம் அப்படி போயிடுவாங்க. நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் இருக்கும் போது ஆண்டவரை மறந்துடுவாங்க. அப்படி இல்லை, நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். அதிகாலமே தேடுகிறவர்களாக இருக்கணும். அனுதினமும் தேடுகிறவர்களாக இருக்கணும். பிள்ளைங்கெல்லாம் கவனிங்க, எனக்கு எல்லாமே எங்க அப்பா தந்திருக்காங்க, நல்ல ஃபீஸ் கட்டுறாங்க, நல்ல எல்லாமே எனக்கு வாங்கி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் அப்பாவை தேடலாம். அப்படி இல்லை. உங்க அப்பா எவ்வளோ, உங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டத்தோடு உங்களுக்கு காரியங்களை செய்கிறாங்க. நீங்க அனுதினமும் தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. காலையிலே தேடணும், காலையிலே ஜெபம் பண்ணணும், காலையிலே வேத வாசிக்கணும். எல்லாருக்கும் தான், பிள்ளைகளுக்கு விசேஷமா சொல்லித்தரேன். எல்லாரும் நம்ம இதை செய்யணும். எல்லாம் இருக்கு, நமக்கு போதுமான அளவு இருக்கு. ஆனாலும் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்தது சங்கீதம் 119:8 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். 119 சங்கீதம் 8வது வசனம் வாசிங்க. பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். அடுத்தது ஆண்டவர் யாரை கைவிடலையா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடல. அடுத்தது நாம் வாசித்தோம், சிறுமையும் எளிமையுமானவர்களை கைவிடல. 3வது நாம் பார்த்த கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. இங்கே 4வதாக நாம் பார்க்கிறோம், பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. பிரமாணங்கள், வேத சத்தியங்கள், வேதத்திலே நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதான அருமையான வார்த்தைகள், இவைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அதான் முக்கியம். வாசிப்பது ஒரு பக்கம் நல்லது, தியானிப்பது ஒரு பக்கம் நல்லது, வசனங்களை கேட்கிறதெல்லாம் நல்லதுதான். கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறதில்லை, கைவிடுவதில்லை. 119
உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பிரமாணங்களில் அவர் எப்படி இருக்கிறாரா? மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். பைபிள் வாசிக்கிறதுனா எனக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா, மகிழ்ச்சி. பிரமாணங்களில் மகிழ்ச்சி. பாருங்க, பிரமாணங்களை கை கொள்ளணும்னா பிரமாணத்தில் நமக்கு என்ன வேணும்? முதல்ல அப்படிதானே? இன்னைக்கு காலையில் வீட்டில் போய் ஆகாரத்தை சாப்பிடணும்னா அந்த ஆகாரத்தை பார்த்த உடனே என்ன வரணும்? சிலருக்கு சாப்பாடை பார்த்தாலே இல்லை வந்துடும். அப்புறம் அந்த சாப்பாடு உள்ள ஏதோ பசிக்கு போகும், அடுத்தது இல்லை செய்யாது. ஆமாம், பாருங்க, அதுல ஒரு மகிழ்ச்சி வந்து விட்டால், ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன், அது மாதிரி வேதம் வாசிப்பதிலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வந்து விட்டால், வாசிப்பதிலேயே ஒரு மகிழ்ச்சி வந்தாச்சுன்னா அதை நம்ம கை கொள்ள முற்படுவோம். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரமாணங்களில் மகிழ்ச்சியாயிருந்து சந்தோஷப்படணும். வேத வாசிப்பதுனா சந்தோஷமா இருக்கணும். சிலருக்கு வேத வாசிக்கும் போது என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். அப்ப மகிழ்ச்சி எங்க போகுது? தூக்கத்துல போகுது. அப்படிதானே? சிலருக்கு வேத வாசிப்பதற்கு என்னமே இல்லை, நேரமே இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, பைபிள் படிக்க மாத்திர நேரம் இல்லை. பாருங்க, மகிழ்ச்சியாய் இருந்தால் கை கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயம் பாருங்க, அதுதான் நம்ம அந்த விஷயத்துல, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல சந்தோஷமா இருந்தா என்ன செய்யலாம்? கை கொள்ள முடியும். சில நாட்கள் பாருங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ அவனுக்கு ஏதோ அங்கே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. சில நாட்கள் காலையில் எழுப்பினோடனே அது அப்படியே மக்கி நிற்கும். அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டியதான் அங்கே ஏதோ பேடாக சம்பவம் நடக்க போகுது. இது பிள்ளைகளை ஏன் உதாரணப்படுத்துறா? நம்ம வாழ்க்கையில் இருக்க நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க, வெளியே காட்டிக்க மாட்டீங்க, அப்படியே சைலண்ட்டாக என்ன செய்வீங்க? ஆமாம், இன்னைக்கு வேலைக்கு போனோம்னா இந்த ஒரு சிக்கல் இருக்குது நமக்கு, அப்படியே என்ன சொல்லலாம், லீவ் போடலாம், அப்படி இல்லை இன்னைக்கு வேலைக்கு ஒரு மகிழ்ச்சியாக போய் செஞ்சிடலாம் அந்த காரியத்தை அப்படின்னு சொன்னால் உடனே பறந்தடிச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம்? போயிடுறோம். சரி, பரவாயில்ல, இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கிற. மகிழ்ச்சியாய் இருந்தால் வேத வசனத்தை எளிதாய் கை கொள்ள முடியும். அடுத்து 119:23 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். 119:23. பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ பிரமாணங்களை வாசிங்க. பிரமாணங்களை தியானிக்கிறேன். அல்லேலூயா. 119:23 அங்கே சொல்றாரு, முதல்ல பிரமாணங்களில் மகிழ்ச்சியா இருக்கும் போது அதை கை கொள்ள முடியும். ரெண்டாவது அதை தியானிக்கும் போது, தியானிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். வேத வசனத்தை தியானிக்கும் போது அதை கை கொள்ள முடியும். வெறும் வாசிப்பதினாலே இந்த வேத வசனத்தில் உள்ளவைகள் நமக்கு தெரிய வராது. அதை தியானிக்கும் போதுதான் அது நமக்கு தெரிய வரும். அல்லேலூயா. அந்த தியானிப்பதை விதமாக முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்யும்னா, அந்த நமக்கு அப்படி கிடையாது. நம்ம ஒரே தடவை தான் சாப்பிடுவோம், அப்புறம் அது உள்ளே போயிடும். ஆடு மாடுகள் அப்படி இல்லையா, அது இந்த புல் இதுகள் எல்லாம் மேயும் போது படன்னு கடிச்சு எடுத்துட்டு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த ஆடு மாடுகளை எல்லாம் கவனிக்கும் போது அது என்ன செய்யும்? அமைதியாக படுத்திருந்தா வாயை அசைச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது என்ன செய்யுதுன்னா, அது சாப்பிட்ட ஆகாரத்தை அது எடுக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த புல் இலையிலெல்லாம் சாப்பிட்டு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப அதை வெளியே எடுத்து அசை போடுன்னு சொல்லுவாங்க. என்ன போடும் தெரியுமில்ல? சரி, பாருங்க, அசை போட்டு அதை மறுபடியும் உள்ள விழுங்கினாதான் அது அந்த கம்ப்ளீட் ஆகுது. சாப்பிட்ட ப்ராசஸ் அது கம்ப்ளீட் ஆகுது. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எப்படி அடிச்சு உள்ள போட்டாலும் உள்ள போயிடும். சரியா? சரி, அதே போலதான் இந்த தியானிப்பதை முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள்லாம் இதை உதாரணமாக சொல்லுவாங்க. பிரசங்கிமார்கள்லாம் சொல்லுவாங்க, போதகர்லாம் சொல்லுவாங்க. தியானிப்பது என்பது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். நம்ம பைபிளை கடன்னு ரீட் பண்ணிட்டு போயிடுவோம். எத்தனை அதிகாரம் படித்தா? 5 அதிகாரம் 10 அதிகாரம் ரீட் பண்ணிட்டு போயிடுவோம்.
ஆனால் என்ன வசனம் படிச்சீங்க அப்படின்னா மத்தியானம் கேட்டால் மறந்து போயிடும் நம்மளுக்கு. ஆனால் இந்த தியானிப்பது அப்படி இல்லை. அதை நம்ம படித்ததை கொண்டு வந்து அதை என்ன செய்கிறது, இந்த அசை போடுதல் நம்முடைய வாழ்க்கையோடு. இன்னைக்கு காலையில் 5 அதிகாரம் படிச்சிங்கன்னா அதை இன்னைக்கு வாழ்க்கையோடு 1-2 வசனங்களை கொண்டு வந்து ஒத்து வச்சு என்ன செய்யணும், இந்த வசனத்தின்படி நம்ம இன்னைக்கு என்ன செய்வது, அதுதான் தியானிப்பு. அல்லேலூயா. இந்த நிலை இருந்தால் அவர்கள் என்ன செய்ய முடியும், பிரமாணத்தை கை கொள்ள முடியும். பிரமாணத்தில் மகிழ்ச்சியா இருந்தால் கை கொள்ள முடியும். பிரமாணத்தை தியானித்தால் பிரமாணத்தை என்ன செய்யலாம், கை கொள்ளலாம். இந்த அனுபவம் வேணும். வாசிக்கிறோம், அதை தியானிக்கும் போது இப்படி கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்யறது இல்லையா, கைவிடுவதில்லை. அப்போ கை கொள்ளுவதற்கு முதல்ல மகிழ்ச்சி வேணும், அடுத்தது தியானம் வேணும். அடுத்தது என்ன செய்யக்கூடாதுன்னா, பிரமாணங்களை 119:83 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரமாணங்களை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனங்களை மறக்காமல் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், கை கொள்ள முடியும். வசனம் மறந்து போச்சுன்னா அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே நாம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை கைவிடாதவர், கைவிடாதவர், கைவிடாதவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் 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 இந்த வசனங்களை நாம் இதுவரை கேட்டுக்கொண்டே இருந்தோம். ஆமென், ஆமென். நம் கர்த்தர், நம் கர்த்தர் நம்மை கைவிடாதவர், கைவிடாதவர், கைவிடாதவர். ஓ ஹல்லேலூயா. அவருடைய வசனம் இந்த நாளிலே சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ கைவிடுவதில்லை. Glorious God. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திராண்டவரே, 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 ஸ்தோத்திராண்டவரே. ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆமென். சிறுமையும் எளிமையுமானவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. அவருடைய முகத்தை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை.
ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். அன்பானவர்களே, நமக்கு அன்பானவர்கள் நம்மை எந்த சூழ்நிலையில் கைவிட்டிருந்தாலும் கர்த்தர் அவர் நம்மை வைத்து செய்ய வேண்டியதை, அவர் நம்மிலே சொல்லியிருக்கிறதை செய்யும் அளவும் ஆமென், கைவிடுவதில்லை. நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறவர். ஆமென். இந்த உலகத்தின் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் வாழ்வு முடியும் போது பரலோக ராஜ்யத்திலே அவருக்கு முன்பாக நிறுத்த வல்லவர். ஜீசஸ் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதில்லை. இந்த வார்த்தைகளோடு ஆமென், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டோம். கர்த்தர் எங்களை கைவிடாதவர், இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாதவர், சிறுமையும் எளிமையுமானவர்களை கைவிடாதவர். அப்பா, உம்முடைய முகத்தை தேடுகிறவர்களை கைவிடாதவர். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களை கைவிடாத தேவன். அவிதமாய் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வாதத்தை நடத்தும். தேவ கிருபை பெருகிட்ட இந்த நாளில் வந்த எல்லா தேவ மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. என்ன நிலையில் வந்தாங்களோ அப்படியே அல்லப்பா. ஆண்டவர் தேவைகளை சந்தியும். பலவீனங்களிலிருந்து விடுதலை தாரும், சுகத்தை தாரும், அற்புதம் செய்யும் ஆறுதல் தாரும். ஆண்டவரே நன்மைகளை தாரும். கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, கிருபையாயிருந்து நடத்தும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வெள்ள கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தர்